செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல லாஸ்ட் கிளாஸ்ல அதோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அந்த யூனிட் 3ல செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க லாஸ்ட் இயர் நடந்த எல்லா மேஜர் சப்ஜெக்ட் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து 10 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது என்ன கொஸ்டின்? அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அந்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து செயல்பாடு அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். நீங்க அந்த லாஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்லாம் நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு இந்த கொஸ்டின்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 தலைப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா வேடம் ஏற்றல், 2 உருவகப்படுத்துதல், 3 சம்பவ முறை, 4 வழக்காய்வு முறை, 5 விளையாட்டுக்கள், 6 முன்னுரிமை பயிற்சிகள். இந்த 6மே வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடு அடிப்படையிலான வகைகள்ல 6 வரும். அது 7வது பாயிண்ட் பாருங்க, இந்த செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் நன்மைகள். அடுத்து 8வது பாயிண்ட் செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் முன்னெச்சரிக்கைகள். இந்த 8 தலைப்புகள் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் தலைப்பு பாத்தீங்களா வேடம் ஏற்றல். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேடம் ஏற்றல் அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த இந்த வேடம் ஏற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லா டைம்லயும் பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேடம் ஏற்றல்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்றேன், 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிளை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லைன்னா இந்த மேஜர்ஸ்ல வார்த்தைகள்லாம் புதுசு புதுசா இருக்கும், நம்ம வேற ஏதோ படிக்கிற மாதிரியே தோணும். ஆனா இந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த சென்டென்ஸ் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வேடம் ஏற்றல்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு கதையிலோ அல்லது நிஜ வாழ்க்கையிலோ, ஒரு கதையிலோ அல்லது நிஜ வாழ்க்கையிலோ பாருங்க வரக்கூடிய ஒருவரது கதாபாத்திரமாக நாமே மாறி அவர்களை போல நடித்து பார்த்து கற்றுக்கொள்வதே வேடம் ஏற்றல் எனப்படும். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நம்ம நடித்து பார்த்து அதை கத்துக்கிறது தான் வேடம் ஏற்றல் எனப்படும். சார் இதான் சார் கதாபாத்திரம் அதை நடித்து ஏற்றல்னா என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடல்கள் எத்தனையோ வந்து அரசர்களை பற்றி இருக்குது, எத்தனையோ கதைகளை பற்றி வருது. அதை மாணவனை அந்த கதாபாத்திரமா மாறி ஒரு நாடகமும் நடிக்க சொன்னா அவன் மனசுல அப்படியே பதியும், அந்த கதாபாத்திரம் அப்படியே பதியும், அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் அது பயன்படக்கூடியதா இருக்கும். 2வது அந்த கதாபாத்திரம் மனசுல பதிஞ்சுட்டா அவனுக்கு எப்பயுமே மறக்காது அப்படி சொல்லுவாங்க. அதான் சொன்னா இந்த வேடம் ஏற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா இப்ப நடிகர் ஜெய்சங்கர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவரு ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்ன பேட்டி கொடுத்திருந்தாருன்னா, அவங்க அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாரு, ஏன் சார் உங்க மகனை வந்து நீங்க கண் டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க? எல்லாருடைய சினிமா வாழ்க்கையில வந்து முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடிகராக இருந்தா மகனையும் நடிகராக தான் ஆக்குவாங்க, நீங்க எதுக்கு சார் உங்க மகனை வந்து கண் டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாரு. அவருக்கு அந்த பதில் சொன்னா பாருங்க, நான் ஒரு படத்துல வந்து கண்ணு தெரியாத மனிதனா நான் நடிச்சேன். சரிங்களா? அந்த படம் ஃபுல்லாவே கண்ணை மூடிட்டு தான் வருவாரு. நான் கண்ணு தெரியாத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சேன். அந்த நடிக்கும் போதுதான் அந்த கண்ணு தெரியாதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையை அவங்க மேற்கொள்றதுக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலையை படுறாங்க அப்படி சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என்னுடைய மகனை வந்து
கண் டாக்டருக்கு படிக்க வைக்கணும். கண் பரிசோதனை செய்வங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில கண் சோதனை பரிசெய்யணும். ரெண்டாவது கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட்ல வச்சுட்டு என்னுடைய மகனை வந்து நான் வந்து கண் டாக்டருக்கு படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன புரியுது பார்த்தீங்கன்னா, அந்த வேடத்தை அவர் ஏற்று நடத்துறதுனால அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அவரால் முழுமையாக உணர முடிஞ்சுச்சு. ஸோ முழுமையாக உணர முடிந்ததால இந்த சமுதாயத்துக்கு கண்ணியர்களுக்கு இந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கோம், அந்த கண்ணியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணணும். ஏன் அது பண்ணாரு? அந்த வேடம் ஏற்று நடிச்சதுனால அவர் மனசுல ஆழமா பதிஞ்சதுனால, அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஆழமா பதிஞ்சதுனால தன் மகனை வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு டாக்டரா உருவாக்கணும்னு முடிவு பண்ணார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுது அந்த வேடமேற்றல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன வார்த்தை யூஸ் பண்ணா, நீ இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இடத்துல இருந்தா தான் அந்த டைம்ல இருக்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சொல்லி இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திருப்போம். நீங்க ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அந்த சூழ்நிலையில நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய டைம்ல சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த வேடம் ஏற்றல் அப்படின்றது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு? இதுல பாருங்க, நாமே அந்த இடத்தில் இருந்து நடித்து பார்க்கும்போது அது நம் மனதில் ஆழமாக பதியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேடம் ஏற்றல். இந்த வார்த்தை இப்போ இந்த வேடம் ஏற்றல் நான் புரிஞ்சு பாத்தீங்களா? இப்போ வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சென்ஸ் படிக்கலாம் எளிமையா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாக்டரும் ஒரு நோயாளி. சரிங்களா? இந்த கதாபாத்திரத்தை மாணவர்கள் நடிக்க வைக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மருத்துவரும் நோயாளியும் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு நாடகத்தை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதுல என்னன்னா அடுத்தவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட். இப்போ பாருங்க, என்ன சூழ்நிலையை உருவாக்குறோம்? அந்த நாடகத்துக்கான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நோயாளிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அவருக்கு மருத்துவ பரிசோதனை என்றாலே பயம். ஒரு நோயாளி வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டா எது இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, ரொம்ப செலவாயிருமோ, நம்ம உடம்புல எது மிகப்பெரிய பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அதை பண்ணாம இருந்திருக்காரு. சரிங்களா? அதுதான் பாருங்க, இதுதான் சூழ்நிலை. ஒரு நோயாளிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அவருக்கு மருத்துவமனை என்றாலே பயம். இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க? கதாபாத்திரம் பாருங்க, ஒரு நோயாளி கதாபாத்திரம், ஒரு டாக்டர் கதாபாத்திரம், 2 கதாபாத்திரம் இதுல வராங்க. நோயாளி கதாபாத்திரம் பயந்து நடுங்குகிறார், ஊசி போட சம்மதிக்கவில்லை, அவனை உடல்நிலையை செக் பண்றதுக்கே அவன் சம்மதிக்கல, ஒரு பயந்துட்டே இருக்காரு. அப்ப டாக்டர் என்ன செய்யறாரு? ரெண்டாவது மருத்துவர் என்ன சொல்றாரு? நோயாளியை பயத்தை போக்கி அன்பாக பேசி அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இதுதான் அந்த நாடகத்துடைய மைய கருத்து, கான்செப்ட். இதுக்கு மாணவர்கள் நடிக்க வைக்கிறோம், அவங்களா திரைக்கதை எழுத வைக்கிறோம், அவங்களா வசனம் எழுத வைக்கிறோம். இப்படி நடக்கும் போது இப்ப மாணவர்கள் இது மூலமா என்ன கத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் தன் நிலையில் இருந்து மட்டும் யோசிக்காமல், நம்முடைய நிலையிலிருந்து மட்டுமே யோசிக்காமல், அடுத்தவர்களின் பயம் மற்றும் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பளிப்பது, அடுத்தவருடைய கஷ்டத்தை எப்படி மதிப்பளிப்பது என்பது, எப்படி கனிவாக நடந்து கொள்வது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா கதாபாத்திரத்தை எதுக்காக இந்த வேடமேற்றல் கொண்டு வராங்கன்னு? இப்போ 2வது எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு வகுப்பறை சூழல், தலைமை ஆசிரியரும் மாணவனும். இதுல வந்து என்னன்னா, மாணவருக்கு வந்து தலைமை பண்பையும் அந்த விதிமுறைகளையும் புரிந்து கொள்றதுக்கான ஒரு நாடகத்தை ஏற்படுத்தணும்னா, இது 2 பேர், தலைமை ஆசிரியர் மாணவர். இது என்ன சூழ்நிலை? இதுல கதாபாத்திரம் பாருங்க, அதாவது சூழ்நிலை பாருங்க. ஒரு மாணவன் தொடர்ந்து பள்ளிக்கு தாமதமாக வருகிறான், அவனை அழைத்து தலைமை ஆசிரியர் பேசுகிறார். டெய்லி தாமதமாக வரானா என்ன காரணம்? உடனே அவங்க தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்காம தலைமை ஆசிரியர் பாருங்க, பள்ளியின் ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும், அதே சமயம் மாணவனின் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்க வேண்டும். இதுதான் கான்செப்ட். அடுத்து மாணவன் பாரு, வீட்டில் இருக்கும் சில சூழ்நிலைகளால், உதாரணமாக பேருந்து வசதி இல்லாது அல்லது பெற்றோருக்கு உடல்நிலை குறைவு, தாமதமாக வருகிறான். இதுல மாணவர்கள் கற்கும் பாடம் என்ன? ஒரு தலைவராக இருந்தால் எப்படி ஒரு பிரச்சனையை முழுமையாக பகுப்பாய்வு செய்து, நீ லேட்டா வந்தா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உண்மையான சூழ்நிலையை அதான் பாருங்க, பகுப்பாய்வு செய்து சரியான முடிவெடுப்பது என்பதை மாணவர் அறிந்து கொள்கிறார். இப்ப 2 கான்செப்ட் வச்சிட்டீங்களா? ஒரு தலைமை ஆசிரியரும் மாணவரும், ஒரு மருத்துவரும் நோயாளியும். இப்ப இந்த வேடமேற்றலுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப இதுல மாணவர்கள் என்னென்ன கத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? தலைமை பண்பையும் முழுவதுமான அந்த பிரச்சனையை பகுப்பாய்வுன்னு ஒரு சூழ்நிலையை கத்துக்கிட்டாங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அவனுடைய பயத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவனுடைய கஷ்டத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து புரிஞ்சு கனிவா நடந்துட்டு அந்த பிரச்சனை அவங்களுக்கு போக்குறதுக்கு
முயற்சி பண்ணணும். இந்த ரெண்டும் அவன் மனசுல பதியும். ஒரு கதாபாத்திரமா நடிக்கிறப்ப அவன் மனசுல பதியுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்ச வேடமேற்றால்னா இப்போ நான் சென்டென்ஸ் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட், வேடமேற்றால் என்றால் என்ன? இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு கதையிலோ அல்லது நிஜ வாழ்க்கையிலோ வரக்கூடிய ஒருவருடைய கதாபாத்திரமாக நாமே மாறி அவர்களைப் போல நடித்து பார்த்து கற்றுக்கொள்வதே வேடமேற்றல் எனப்படும். இதன் மூலமா ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். அதுல பாருங்க, நாம் ஒரே விஷயத்தை சும்மா கேட்பதை விட நாமே அந்த இடத்தில் இருந்து நடித்து பார்க்கும்போது நம் மனதில் ஆழமாக பதியும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்த விளையாட்டு நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்து பாருங்க, எனவே இதில் கொடுக்கப்படும் சூழல்கள் நிஜ வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இப்ப இந்த வேடமேற்றல்ல மொத்தம் 5 தலைப்பு இருக்கு. 1, வேடமேற்றல் பயிற்சியை எவ்வாறு நடத்துவது. 2, வேடமேற்றல் விளையாட்டின் நோக்கம் என்ன. 3, வேடமேற்றல் பயிற்சியின் மூலம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள். 4, பயிற்சியாளர் மற்றும் பயிற்சி பெறுவோர் இந்த முறையினால் பயனடைந்த பகுதிகள் என்ன. 5, வேடமேற்றலை ஒரு பயிற்சி நுட்பமாக கொண்டு செல்வதன் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வேடமேற்றல் பயிற்சியை எவ்வாறு நடத்துவது. அதுல 3 தலைப்பு வரும். 1 அமைத்தல், 2 நாடக மேடை, 3 பின்தொடர்தல். இந்த 3 வரும். ஃபர்ஸ்ட் அமைத்தல்னா என்ன சார்? அமைத்தல்ல 3 பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முதலில் கதையும் சூழலையும் மாணவர்களுக்கு விளக்க வேண்டும். இப்போ டாக்டர் நோயாளி, என்ன சூழ்நிலை? அந்த நோயாளிக்கு பயம் இருக்கு, அதை டாக்டர் போக்கி அவனுக்கு சிகிச்சை அளிக்கணும். ஒரு தலைமை ஆசிரியருக்கு மாணவனுக்கான ஒரு நாடகம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுல என்ன சூழ்நிலை? ஒரு மாணவன் எப்போ தாளமா வர்றான், ஒரு தலைமை பண்பையும் அந்த ஒழுக்கத்தையும் கத்துக்கிறணும். இதுதான் அந்த சூழ்நிலை. அதை சொல்றாங்க, முதலில் கதையையும் சூழ்நிலையும் மாணவர்களுக்கு விளக்க வேண்டும். 2 பாருங்க, ஒரு மாணவர் நிஜ வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாரோ அதற்கு பொருத்தமில்லாத வேறொரு புதிய கதாபாத்திரத்தை கொடுத்தால் அவர் நிறைய கற்றுக்கொள்வார். அதாவது என்னன்னா, இது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் வகுப்புல எப்பவுமே அமைதியா இருக்கனா, அவனுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கணும்? நிறைய பேசுற மாதிரி இருக்க கதாபாத்திரத்தை கொடுக்கணும். ஒரு மாணவன் வகுப்புல எப்பவுமே பேசிட்டே இருக்கானா, அவனுக்கு அமைதியான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கணும். அதாவது அவனுடைய சுபாவ நிலைக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த கதாபாத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த ஆப்போசிட் சைடு என்ன இருக்குன்னு அவனால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அது 3 பாருங்க, கதாபாத்திரத்தின் நோக்கம், சிக்கல் மற்றும் அவர்கள் பேச வேண்டிய வசனங்கள் போன்றவற்றை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கலாம். ஏன்னா பேசும்போது அவனால பேச முடியும். சரிங்களா? அடுத்து 2 பாருங்க, நாடக மேடை. நாடக மேடை சார் 2 பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்ட். இந்த மேடையில் மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமாகவே மாறி நடிக்க வேண்டும். 2 பாருங்க, நாடகம் மிக நீளமாக சென்றால் ஒரு அறிக்கை கொடுத்துடுறோம், இன்னும் 1 நிமிடம் தான் இருக்கிறது என எச்சரித்து நாடகத்தை நடத்தலாம். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து நிறைய நேரம் நினைச்சு அழுப்பு தட்டிடும். அப்போ ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து 3, பின்தொடர்தல் அல்லது கலந்துரையாடல். பின்தொடர் ஒன்றும் கிடையாது. அந்த நாடகம் முடிந்த பிறகு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நாடகம் முடிந்த பிறகு ஏன் அப்படி நடித்தீர்கள், அந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்வு எப்படி இருந்தது என்று எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாட வேண்டும். இப்போ தலைமை ஆசிரியர் கலந்துரையாடுவாங்க, அந்த மாணவன் பகுதியிலிருந்து கலந்துரையாடுவாங்க, மருத்துவர் பகுதியிலிருந்து கலந்துரையாடுவாங்க, அந்த நோயாளிகிட்ட கலந்துரையாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சூழ்நிலை புரிஞ்சிச்சா? அதான் என்ன பண்ண பாருங்க, சில நேரங்களில் கோபம், வாதம் போன்ற உணர்ச்சிகள் வரலாம். அது நிஜமல்ல, அந்த சூழ்நிலையால் ஏற்பட்டது என்பதை புரிய வைக்க இந்த விவாதம் உதவும் சொல்றாங்க. 3 பாருங்க, இது நிஜ வாழ்க்கையில் மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிப்பிட கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2வது பாயிண்ட் பாருங்க, வேடம் ஏற்ற விளையாட்டின் நோக்கம். இதோட நோக்கம் என்ன? முதல் பாயிண்ட பாருங்க, ஒரு வேலையை பற்றியும் ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்றும் நன்றாக புரிந்து கொள்ள உதவுகிறது. 2, பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகிறது. 3, எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது. 4, தகவல் தொடர்பு திறன், தலைமை பண்பு மற்றும் மனித உறவுகள் மேம்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, இப்படி இந்த வேடமேற்றல் மூலமா மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்க? இதுல எல்லாமே செய்து கட்டுறதா வரும். ஏன்னா அவர் பிராக்டிக்கலா நாடகம் நடிச்சு கட்டுறான். அதான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 தலைப்பு இருக்கு. 1 செய்து கற்றல், 2 உருவகப்படுத்துதல், 3 கவனிப்பு மற்றும் கருத்து, 4 பகுப்பாய்வு. 4 தலைப்பு வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, செய்து கற்றல் அப்படின்னா பாருங்க, ஒரு பாத்திரத்தில் நேரடியாக நடித்து பார்ப்பதால் நடைமுறை அறிவை பெறுகிறார்கள் சொல்றாங்க. 2 பாருங்க, உருவகப்படுத்தல், அடுத்தவர்கள் இடத்தில் தன்னை வைத்து பார்ப்பதால் அவர்களின் குணம் மற்றும் நடத்தையை பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. 3 பாருங்க, கவனிப்பு மற்றும் கருத்து, மற்றவர்கள் நடிப்பதை கவனிப்பதன் மூலமும் ஆசிரியரின் கருத்துக்கள் மூலமும் முடிவெடுக்கும் திறனை வளர்க்கிறார்கள். 4 பாருங்க, பகுப்பாய்வு, அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன திறமைகள் தேவை என்பதை பகுப்பாய்வு செய்து பரந்த பார்வையை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, பயிற்சியாளர் மற்றும் பயிற்சி பெறுவோர், அதை சொல்லிக் கொடுக்கிறவரும் சரி,
அதை செஞ்சிருங்களும் சரி. இதனால இந்த வேடமேற்றனால என்னென்ன பயன்கள் ஏற்படுது? முதல் பாயிண்ட பாருங்க. ஒரு தனிநபருக்கு புதிய பாத்திரம் ஒதுக்கப்பட வேண்டும். ஒரு ஆளுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்குறாங்க, ஒதுக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு பங்கேற்பு சிக்கல் சூழ்நிலையில் நடத்தை பயிற்சியை செய்ய. இந்த சூழ்நிலையில நீ எப்படி நடிப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட பாருங்க. சிக்கல் சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்து அதை தீர்ப்பதற்கான அணுகுமுறை மற்றும் நுட்பத்தை உருவாக்குதல். 3 பாருங்க. மற்றவர்களின் உந்துதல் மற்றும் பாத்திரங்களை பற்றிய நுண்ணறிவை கற்றுக்கொள்ளல். 4 சிக்கல்களை தீர்ப்பதில் புதிய திறன்களையும் நுண்ணறிவையும் வளர்த்துக் கொள்ளல். 5 தற்போதைய மற்றும் எதிர்காலத்துக்கான வேலையை பற்றிய முழுமையான புரிதல் வளர்த்துக்கொள்ளும் சொல்றாங்க. 5வது பாருங்க. இந்த வேடம் ஏற்றனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? மொத்தம் பாத்தீங்கன்னா 5 நன்மைகள் இருக்கு. 1 அறிவும் உணர்வும் வளர்தல். 2 மீண்டும் பயிற்சி செய்யலாம். 3 பச்சாதாபம் வளரும். 4 சுய பகுப்பாய்வு. முதல் பாருங்க, அறிவும் உணர்வும் வளர்தல். மாணவர்கள் சிந்திக்கும் திறனும் உணர்வுகளை கையாளும் திறனும் ஒரே நேரத்தில் வளருதுன்னு சொல்றாங்க. 2 பாருங்க, 2வது பாயிண்ட் மீண்டும் பயிற்சி செய்யலாம். பாருங்க, ஒரே சூழலை திரும்ப திரும்ப நடித்து பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். 3வது பாருங்க, பச்சாதாபம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா அடுத்தவர்களில் இருந்து யோசிக்க வைப்பதால் மற்றவர்கள் மீது அக்கறையும் அன்பும் வளர உதவுகிறது. அடுத்து சுய பகுப்பாய்வு பாருங்க, மாணவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் நடத்தையை நிஜ வாழ்க்கை போல மாற்றிக்கொள்ள உதவுகிறது. 5 பாருங்க, நடைமுறை அணுகுமுறை. புத்தகத்தை படித்து மனப்பாடம் செய்வதை விட இது செயலின் மூலம் கற்றுத்தருவதால் மிகவும் பயனுள்ள சிறந்த முறையாகும். இதுதான் வேடம் ஏற்றல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.